வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா பிஜிடிஆர்பி 2025 எல்லா மேஜருக்கும் ஹெல்ப் ஆகக்கூடிய பிஜிடிஆர்பி எஜுகேஷன்ல நிறைய இதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ 10th யூனிட் உங்களுக்கு புதுசாகவும் வந்திருக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் வர டிஃப்ரெண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுன்றது தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கான கொஸ்டின்ஸை நம்ம படிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜி யூனிட் 10. இன்ஸ்ட்ரக்ஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜினா என்ன? நிறைய பேருக்கு வந்து அந்த நம்ம எப்படின்னா கிளாஸ் ரூம்ல படிக்கிறதுக்கும் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்குமான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாம் பேஸ்டா படிக்கிறதுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கான விஷயம் தான் நம்ம வெற்றி பெறதுக்கான வழி, மறந்துடாதீங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜி நம்ம எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் யூஸ் பண்ணி கொடுக்க போறோம், என்ன மாதிரி பேசிஸ்ல வந்து அந்த எஜுகேஷனல் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ண போறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நம்ம கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பேசிஸ்ல தான் இருக்கணும் பசங்க கிட்ட அப்படிங்கிறது தான் இதோட மெயின் பாயிண்ட். நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அண்ட் இட்ஸ் ரிவைஸ்டு டாக்ஸானமி. ஸோ இது டாக்ஸானமி அப்படின்னா என்னன்னா ஒரு படிநிலை. டாக்ஸானமி நமக்கு வந்து ஸ்டெப், நமக்கு ப்ளூம் டாக்ஸானமி தெரியாதவங்க இருக்க முடியாது. அது ஒரு படிநிலை. அந்த படிநிலையில இந்த கரிக்குலம் டிசைன்ல ஆரம்பிச்சு இவாலுவேஷன்ல இருந்து எல்லாமே இந்த படிநிலை வரியா தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ 1956ல அவரோட ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஃபர்ஸ்ட் எப்ப வந்தது? 1956. ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஃபர்ஸ்ட் ஒரு 1 2 3 4 5 6. ஸோ 6 படிநிலைகளை கொண்டது. 6 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ், comprehension, analysis, synthesis, application, synthesis and evaluation. So knowledge, comprehension, analysis, synthesis, evaluation and application. So ஏன் application ரெண்டு பக்கமும் சேர்த்து மாத்தி சொல்றேன் அப்படின்னா application எந்த இடத்துல வேணாலும் வரலாம். அது ரொம்ப பாயிண்ட் அவுட்டா பார்க்கணும். So Bloom's taxonomy அவர் கொண்டு வந்தது 1956, மறந்துடாதீங்க. Bloom's taxonomy அதுல வந்து நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன் நமக்கு தெரியும். இதை தமிழ்ல சொல்லணும்னாலும் சொல்றேன். எனக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், அதுக்கப்புறம் வந்து அனலைசிஸ் அப்படிங்கும்போது, அப்ளிகேஷன் அப்படிங்கும்போது பயன்படுத்துதல், அனலைசிஸ் அப்படிங்கும்போது புரிந்து கொள்ளுதல், அதுக்கப்புறம் சிந்தசிஸ் அப்படின்னா ஒன்றிணைத்தல்னா கன்சாலிடேட் பண்ணி சொல்றது, அதுக்கப்புறம் எவாலுவேஷன்னா நம்ம வந்து மதிப்பீடு செய்தல். இதுதான் முதல் இருந்துச்சு. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கரிக்குலம் டிசைன், அதாவது அது பேர் என்ன, கரிக்குலம் டிசைன்னா என்ன, நம்மளோட நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் பாடத்திட்ட வடிவமைப்பு குழு, இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. எதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் பாடம் வரணும், அதுக்கப்புறம் அதை எப்படி மதிப்பீடு செய்யணும், இது எல்லாமே இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமில இருந்து தான் வந்தது. இதுக்கு அடுத்து 2021ல ப்ளூம்ஸ் ரிவைஸ்டு டாக்ஸானமி. ஸோ ப்ளூமோட படிநிலைகளை ரிவைஸ் பண்ணி ஒரு டாக்ஸானமி படிநிலைகள் கொடுக்குறாங்க. அதை கொடுத்தது யாருன்னா ஆண்டர்சன் அண்ட் கிராத்வால். ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ், இதுல என்ன மேடம் டிஃபரன்ஸ், ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட், இதனால என்ன பாயிண்ட் அவுட் வருது அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிமெம்பரிங், இது அறிந்து கொள்ளுதல், இதுல ஞாபகம் வச்சுக்கிறது. ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், இங்கேயுமே ரெண்டு இருக்கு, அப்ளிகேஷன் அண்ட் அனலைசிஸ், எவாலுவேட்டிங் அண்ட் கிரியேட்டிங். புதுசா ஒரு பாயிண்ட் வராங்க, கிரியேட் பண்ணுங்க. புதுசா கத்துக்கிட்டதை வச்சு புதுசா ஒன்று கிரியேட் பண்றது. இன்னைக்கு வரக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டி, ஏஐ இருக்கட்டும், நம்மளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், சாட் ஜிபிடி, இது எல்லாமே கிரியேட்டிவிட்டிஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி 2001, அதாவது இது ஆக்சுவலா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி கிடையாது. இதை கொடுத்தது வந்து ஆண்டர்சன் அண்ட் கிராத்வால். அவங்க ரெண்டு பேரோட டாக்ஸானமி எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு, ப்ளூம்ஸை பேஸ் பண்ணி இருந்துச்சு. அதனால அந்த ப்ளூம்ஸோட ரிவைஸ்டு டாக்ஸானமின்னு சொல்றாங்க. ஸோ இந்த क्वेश्चंस வரலாம், ட்விஸ்ட் பண்ணி வரலாம். அதனால தான் இதை திரும்ப சொல்றேன். இதை ரிவைஸ் பண்ணது யாருன்னா ஆண்டர்சன் அண்ட் கிராத்வால். ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அனலைசிங், அப்ளிகேஷன், எவாலுவேட்டிங் அண்ட் கிரியேட்டிங். சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் என்ன, இதுல இருந்து ஆஸ்பெக்டிங் டிஃபரெண்டான இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இதுல நாலேஜ், இதுல ரிமெம்பரிங். ரெண்டுக்கும் ஒரு क्वेश्चन நமக்கு தெரியும். திருவள்ளுவருடன் மனைவி பெயர் என்ன, இல்ல திருக்குறளை எழுதியவர் யார், who wrote the poem the daffodils இப்படின்னு கேக்குறோம்னா அது ஒரு क्वेश्चन. அதுக்கு என்ன ஆன்சர், அதாவது ரிமெம்பர் பண்ணி சொன்னா போதும், ஞாபக சக்தி இருந்தா போதும். அடுத்து இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங், காம்ப்ரிஹென்ஷன். நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங், காம்ப்ரிஹென்ஷன் தெரியும், படிச்சு புரிஞ்சுக்க தெரியும். ஒரு பேராகிராஃபை படிச்சு அதுல இருந்து ஆன்சர் பண்ணா அதுல வந்துடும். அடுத்து அனலைசிஸ் அப்படிங்கும்போது அனலைசிஸ் அப்படிங்கும்போது பிரிச்சு பகுப்பாய்வு செய்தல், பிரேக் டவுன் பண்றது. அந்த கான்செப்டை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்ளிகேஷன்னா
நம்ம படிச்சதை ஒரு ஃபார்முலாவை இன்னொரு இடத்துல யூஸ் பண்றது, ஒரு டெரிவேஷனை இன்னொரு இடத்துல யூஸ் பண்றது, எங்கோ படிச்ச சயின்ஸ்ல படிச்சதை நம்ம மேத்ஸ்ல யூஸ் பண்றது, மேத்ஸ்ல படிச்சதை சயின்ஸ்ல யூஸ் பண்றது, அப்ளை பண்ண தெரியுதா, நம்ம படிச்ச கான்செப்ட் புரிஞ்சாதான் நம்மளால அப்ளை பண்ண தெரியும். ஸோ அப்ளை பண்ண தெரியல. இது ரெண்டும் சிந்தசிஸ் அப்படின்னா ரெண்டையுமே ஒன்றிணைத்தல். ஸோ இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் சேர்த்தா இது நமக்கு கிடைச்சிரும், இல்ல இந்த விதி பிசிக்ஸ்ல இந்த விதியும் இந்த விதியும் சேர்த்தா இது மாதிரி வரும் அப்படிங்கிற ரெண்டையும் சிந்தசிஸ் பண்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ்வர்த்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் கூல்ரிட்ஜோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்னா இருக்கு, அதனால இது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு கொண்டு வரும். இதுக்கு அடுத்து இவாலுவேட்டிங் இஸ் காமன். ஸோ எவாலுவேட் பண்ண தெரியுதா, நான் சொல்ற விஷயம் நீங்க படிச்சிருக்கீங்க, அதை நான் சொல்லும் போது என்கிட்ட கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ண தெரியும், நான் கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். ரெண்டுமே எவாலுவேட்டிங். நாட் ஓன்லி எவாலுவேட் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ எவாலுவேட்டிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தனியா வர்றது பாத்தீங்கன்னா கிரியேட்டிங். ஸோ நீங்க படிச்சிருக்கிற ஒரு விதியை வச்சு புதுசா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண முடிஞ்சதா, இல்ல நீங்க படிச்சிருக்கிற ஒரு டேஃபோடில்ங்கிற போயத்தை வச்சு நீங்க ஒரு போயம் எழுத முடியுதா, அவங்களால போயம்கான இலக்கணத்தை புரிஞ்சுக்க முடியுதா, திஸ் இஸ் வாட் கிரியேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன அடுத்த லாஸ்ட் கட்டத்துக்கு என்ன போறோம் அப்படின்னா, இது நம்ம இங்க வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கரிக்குலம் டிசைன் எதை பத்தி இருக்குன்னா, இப்ப போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் வந்து லோயர் ஆர்டர் திங்கிங், மிடில் ஆர்டர் திங்கிங், ஹையர் ஆர்டர் திங்கிங். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொன்றிலே வந்துடும். ஸோ லோயர் ஆர்டர் திங்கிங்னா ஜஸ்ட் ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் புரிஞ்சு வராது. லோயர் ஆர்டர் திங்கிங்னா யூ ஹேவ் டு பிரேக் டவுன் அண்ட் அரேஞ்சிங். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிங்ல வர்றது ஹையர் ஆர்டர் திங்கிங். ஸோ இந்த மாதிரியான எவாலுவேஷன்லையும் கரிக்குலம் டிசைன்லையும் பாடத்திட்டம் எழுதுதலையும் ரொம்ப முக்கியமா வகிக்கிறதா இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இவ்வளோ டீட்டெயிலா இது சொல்லணுமா மேடம், இந்த டைம் இருக்கா அப்படின்னா, இவ்வளோ டீட்டெயிலா தெரிஞ்சா மட்டும்தான் காரணம், கூற்று, ரீசன், லாஜிக்கல் இது எல்லாத்தையும் கொஸ்டின் வந்தா எழுத முடியும். டெஃபினட்டா அப்போ மட்டும்தான் உங்களுக்கு மித்த விஷயங்கள் புரியும். அதனால நீங்க எஜுகேஷன் ஒரு சந்தோஷத்தோட நம்ம லைஃப்லையும் மெத்தடாலஜிலையும் யூஸ் பண்ண போறோங்கிற ஆசையோட எஜுகேஷன் எப்பவுமே படிங்க. எஜுகேஷன் மெத்தடாலஜிங்கிறது நம்ம இன்னைக்கு இந்த எக்ஸாம்காக படிக்காதீங்க. நம்மள ஒரு சூப்பர் டீச்சரா இருக்கணும், எக்ஸலன்ட் டீச்சரா இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடாலஜில வெல்வெர்ஸ்டா இருக்கணும். அதனால கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கிளாரிஃபை வேண்டிய டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. வேற யாராவது பிஜிடிஆர்பிக்கு எந்த மேஜர் படிச்சுட்டு இருந்தாலும் நம்மளோட வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.